4G இல்ல 5G எது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இன்டர்நெட் ஸ்பீடை உங்களால அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருந்தாலும் சரி இந்த செட்டிங்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்க செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ஜியோ இல்லை ஏர்டெல் இல்லை இந்த மாதிரி 5G சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சிம் வந்து எந்த ஸ்லாட்டில் இருக்குது செக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சிம் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். எகைன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சஸ் மை நேம் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே நமக்கு நியூ ஏபிஎன் அப்படிங்கிறது ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாப் கார்னரில் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு மொபைலை பொறுத்து அது வேரி ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இந்த நியூ ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதானே ஃபர்ஸ்ட் நமக்கு நேம் அப்படின்னு இருக்கும். இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன டைப் பண்ணுறோம் அதே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5G அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ 5 போட்டுக்கோங்க. எகைன் G அப்படிங்கிறது கேப்ஸில் இருக்கும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க ப்ளஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் P அப்படிங்கிற லெட்டர் நமக்கு கேப்ஸாக இருக்கணும். ஸோ 5G ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன், இந்த ஏபிஎன் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஜியோ 5G அப்படிங்கிறத நீங்கள் ஸ்மால் லெட்டர்லேயே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஜியோ 5G அப்படிங்கிறத டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு இருக்குன்னா ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் நாட் செட், யூசர் நேம் அப்படிங்கிறதுல நாட் செட் மீன்ஸ் அதை நீங்கள் எந்த ஒரு செட் பண்ண தேவை கிடையாது. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படி இருக்கட்டும். அடுத்தது யூசர் நேம், இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஜியோ. இன்கேஸ் நீங்கள் ஏர்டெல் அப்படின்னா 5G ஏர்டெல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜியோ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்வர் இருக்குது. ஸோ இந்த சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா www.google.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம். ஸோ கரெக்டாக ஸ்பெல் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ஸ்பெல் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணிக்கோங்க சர்வரில். எகைன் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ண தேவையாது. அப்படியே கீழே வாங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில மொபைல்லாம் IPv4/ அப்படிங்கிற மாதிரி வந்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேர்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆஃப்டர் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு என்ன இருக்குன்னா பிஹேவியர் இருக்கும். அந்த பிஹேவியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு அன்ஸ்பெசிஃபைடு வந்து கிளிக்கில் இருக்கும். அதை அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அப்புறம் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. பட் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இப்போ நம்ம சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎன் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இப்போ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னே நீங்கள் இருந்ததை இன்டர்நெட் ஸ்பீடை விட இது பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.